வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் பிசியில் நீங்கள் வந்து ஒரு யூஎஸ்பிஐ கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது பென் ட்ரைவ் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாட் ரெகக்னிஷன் வரும், அல்லது உங்கள் பென் ட்ரைவ் வந்து உங்கள் பிசியில் வந்து டிடெக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 4 சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா, ஸோ உங்களோட பிசியில் நீங்கள் யூஎஸ்பி போர்ட்டில் நீங்கள் ப்ளக் பண்ணும்போது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளக் பண்ணும்போது அது லூஸாக இருக்கும் சம்டைம். ஸோ அதனால் டிடெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுலேயும் சரி பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து அனதர் போர்ட்டில் நீங்கள் வந்து ப்ளக் பண்ணி பாருங்கள் உங்களோட யூஎஸ்பியை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மேபி பார்த்தீங்கன்னா உங்கள் யூஎஸ்பி வந்து டிடெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம். மேபி பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் அனதர் போர்ட்டில் டைப் பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயும் ஒர்க் ஆகலைன்னா நெக்ஸ்ட் சொல்யூஷன் டைப் பண்ணி பாருங்கள். டிவைஸ் மேனேஜர் சர்ச் பண்ணுங்கள். டிவைஸ் மேனேஜரில் யூனிவர்சல் சீரியல் பஸ் கண்ட்ரோலர்ஸ்னு இருக்கும். அது கீழே யூஎஸ்பி ரூட் ஹப், அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் கிளிக் பண்ணுங்கள். இதில் சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபார் டிரைவர்ஸ் லிங்க் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விண்டோக்குள்ளே போகும். இதில் வந்து உங்கள் டிவைஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சு, இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு ஷோ ஆகுது. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயும் ஒர்க் ஆகலைன்னா நெக்ஸ்ட் சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா, உங்கள் பென் ட்ரைவோட லெட்டரும் ஸோ அந்த உங்களோட ட்ரைவோட லெட்டரும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அதனால் வந்து டிடெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போய்க்கோங்க. உங்கள் விண்டோஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விண்டோவில் உங்கள் பென் ட்ரைவோட லெட்டரை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பென் ட்ரைவை ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் தி டிரைவ் லெட்டர் அண்ட் பாத்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த விண்டோவில் சேஞ்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் அனதர் லெட்டரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. புது லெட்டரை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போ எஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பென் ட்ரைவோட அந்த நேமோட லெட்டர் வந்து சேஞ்ச் ஆயிரும். லெட்டர் சேஞ்ச் ஆன அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயும் ஒர்க் ஆகலைன்னா அனதர் சொல்யூஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் நீங்கள் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணி டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உங்கள் பென் ட்ரைவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண அப்புறம் கீழே வந்தீங்கன்னா உங்கள் பென் ட்ரைவோட பிரைமரி பார்ட்டிஷன் இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் கிளிக் பண்ணுங்கள். எஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் அனதர் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் நீங்கள் ஃபைல் சிஸ்டம் வந்து என்டிஎஃப்எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மேட் ஆயிரும். ஸோ ஏதாவது வைரஸோ அல்லது ஏதாவது ஃபைல் எரர் இருந்தாலோ ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பென் ட்ரைவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் பென் ட்ரைவ் வந்து டிடெக்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மேட் பண்ண அப்புறம் உங்கள் டேட்டாஸ் எல்லாமே டெலிட் ஆயிரும். ஸோ கவனமாக இருக்கணும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவை இல்லைன்னா ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் பண்ணிவிட்டு திரும்ப யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். டிடெக்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம்.